ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என்னம்மா வேலை நடக்குது? என்ன பருத்தி பால் பண்ண போறியா காலையிலேயே? ஆமாம். எப்படி பண்ணுறது பருத்தி பால்? நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து சரி எடுத்து வச்சிட்ருக்கேன். பருத்தி கொட்டை எவ்வளோ போடணும்? நம்ம தேவைக்கு போட்டுக்க வேண்டியதுதான். தேவைக்கு போட்டு முதல் நாள் நைட்லேயே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஆமாம், நல்லா கழுவிட்டு தூசி இதுமாக இருக்கும், நல்லா 4-5 டைம் கழுவிட்டு ஊற வைக்கணும். இந்த இருங்க நான் முழுசாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதை கழுவி ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். சரி சரி. நைட்டு ஃபுல்லாக இப்போ காலையில் செய்யணும்னா நைட்டே ஊற வச்சிடணும். சாயந்தரம் செய்ய போகிறோம்னா காலையிலே ஊற வச்சுக்கிட்டோம்னா தான் நல்லது. இதனால் அந்த வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. உடல் நல்லா இந்த உடம்பு வலிலாம் இருந்தால் இதை குடித்தா நல்லா உடம்பு வலிலாம் கேட்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்கும்போது. அதை ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிடுது. கழுவி ஊற வச்சு இதாக இருக்கும். அது முதல் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இது நைட்டே சுத்தம் பண்ணி தான் நம்ம ஊற வைப்போம். காலையில் அந்த தண்ணி ஊறின தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஜாரில் போட்டு அடித்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான் புழிஞ்சு எடுக்கணும். இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். ஆமாம், ரைட். இப்போ அந்த பருத்தி கொட்டை எங்கேம்மா கிடைக்கும்? எங்கே வாங்கிக்கலாம்? மளிகை கடையில் கிடைக்குமா, இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக கடையா? மளிகை கடையிலே கிடைக்குது இப்போலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாட்டுக்கு தீவனம்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அங்கே போய் நம்ம ஆனால் வீட்டில் பருத்தி பால் செய்கிறதுக்கு நம்ம கேட்கணும். அது மாடுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. பருத்தி பாலுக்குன்னு கேட்டு வாங்கணும். ஆமாம். இப்போ ஆனால் நம்மளாம் அந்த இதில் தான் வாங்கணும், மளிகை கடையில் தான் வாங்கணும். ஒரு கடைகளில் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி கடைகளில் வாங்கிட்டு ஆனால் கேட்டு வாங்கணும். பருத்தி பால் செய்கிறதுக்குன்னு வாங்கணும். அப்போ தான் இது பால் எடுக்கிறதுக்கு வீட்டு தேவைக்குன்னு சொல்லி வாங்கணும். இந்த பால் எடுக்கிறதுக்கு அவங்க இப்போ விற்கவும் செய்கிறாங்கல்ல, ஜாரில் போட்டுட்டு ஒரு நல்ல தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நல்லா எடுத்து ஜாரில் போடணும். ஜாரில் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறீங்க. ஆமாம். எவ்வளோ நேரம் அடிப்பீங்க மிக்சியில்? இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சரிச்சு அந்த பாலை எடுத்துட்டு ஒரு 3 டைம் எடுக்கலாம் பால். அதாவது ஒரு தடவை அடிச்சுட்டு திருப்பி அதை பிழிஞ்சிட்டு ஆமாம், அந்த பிழிஞ்ச சக்கையை திருப்பி போட்டு அடிக்கணும். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இதை ஒரு 3 டைம் அப்படி பிழிஞ்சு மாற்றி போட்டு எடுக்கணும். எத்தனை தடவை பால் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு விதையை பொறுத்து இருக்கும். நல்லா பால் வரும், ஒன்று லேட் ஆகும். லேட் ஆகும் இல்லை, பால் இருக்காது, கம்மியாக இருக்கும். முதல்ல ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு அரைக்க. பருத்தி கொட்டையும் போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இப்போ முதல்ல ஒரு ரவுண்டு பருத்தி பால் மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. இதை பிழிவோம். எப்படி பிழிறாங்க பார்ப்போம். பிழிஞ்சு எவ்வளோ பால் இருக்கும்? இப்படி கொஞ்சம் சைடு இந்த பக்கமாக வைங்க. கையிலே அள்ளி பிழிஞ்சிக்கலாமோ? அப்புறம் வடிகட்டிக்கலாம். கையில் அள்ளி முதல்ல பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் வடிகட்டிக்கலாம். அந்த கசடெல்லாம் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி பிழியணும் ஃபுல்லாக. ஆமாம், எல்லாத்தையும் அள்ளி பிழிஞ்சிடுவீங்க சுத்தமாக. இந்த மாதிரி அப்படியே அள்ளி பிழிஞ்சுக்கணும். நல்லா பிழிஞ்சுக்கலாம், பால் வந்துடும். அப்புறம் திருப்பி அடிக்கையிலையும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அரை கப்பு இப்படி இந்த மாதிரி எத்தனை ட்ரிப் அடிக்கலாம்? அதான் பால் வர்றதை பொறுத்து, அந்த விதையை பொறுத்து நமக்கு. இல்லை, அப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 3 டைம் எடுத்துக்கலாம். 3 டைம் எடுத்துக்கலாம். 3 டைம் எடுத்தால் எப்படியும் 1 லிட்டர் வருமா பால்? வரும், மேலேயே 1 லிட்டருக்கு மேலேயே வரும் பருத்தி பால். கிலோவில் வாங்கி ஒரு தடவை முன்னாடி கொஞ்சோண்டு செய்துட்டு மிச்சம் வச்சுருந்தது. 150 கிராம் இருக்கும். 150 வாங்கினா போதும் ஒரு டைமுக்கு. 1/4 கிலோ, அது 1/4 கிலோ கம்மி தர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் இப்போ கம்மியான விலை. இது 20 ரூபாய் என்னமோ தான் வரும். அதனால் 1/4 கிலோ வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது ஒரு 2 டைம் வச்சுக்கலாம். 2 டைம் வச்சுக்கலாம். இது நல்லா குடிக்கலாம். உடம்பு வலி நல்லா கேட்கும், குளிர்ச்சி உடம்புக்கு.
வயிறு புண்ணு ஆற்றும். நல்ல சத்தானதும் கூட. சத்து, நல்ல சத்து. ஆமாம், கடைகளில் ஒரு கிளாஸே 15 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து மொத்தத்திலே 20-30 ரூபாயிலே நமக்கு முடிஞ்சிடும் இல்லையா? ஆமாம் ஆமாம், 20 ரூபாய்க்கும் இது வாங்கிட்டு, இது 10 ரூபாய்க்கு இதையும் வாங்கிட்டு, இந்த 5-6 பச்சரிசி நம்ம ஊற வச்சு கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும். ஒரு லாஸ்ட்லாமா 2ஐயும் அரைச்சி ஊற்றினோம்னா, இந்த இது வந்து தண்ணியாக இருக்கா, அது கொஞ்சம் பைண்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்ல ஒரு புலவரம் அதுக்காக வந்து ஒரு ஏலக்காய், சுக்கு, ஆ அந்த இது பச்சரிசி, தேங்காய் இதெல்லாம் ஆ கொதிச்சு வரும்போது அதையும் போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிடும். அதை காமிக்கிறேன், பாஸ் பண்ணி. இப்போ நம்ம 2ஆட்டையும் அந்த பருத்திப்பால் சக்கையெல்லாம் போட்டு இன்னொரு தடவை மிக்சியில் அடிக்க போகிறோம். போடுவா சொல்லு. இப்போ 2ஆட்டையும் அடித்ததுலேயும் இந்த இன்னும் பால் நல்லா வருது பார்த்தீங்களா? அதனால் 2ஆட்டையும் அடிக்கும். இப்போ 2ஆட்டையும் அடித்தும் இவ்வளோ பால் வரும். அதை எடுத்து திருப்பி பிழியிடும். ஆமாம், இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் நைஸ் ஆயிடுச்சா, அதனால் வடிகட்டியை வச்சு ஸ்டெயினர் வச்சு வெளியேறிங்க. இந்த கசடெல்லாம் கீழே போகாமல் இருக்கும். சரி, போதும். இது இந்த 3ஆவது டைம் எடுக்கிறேன். இதே கொஞ்சம் தண்ணியாக வருது பால், அதனால் இதோட முடிச்சுக்கணும். 3 தடவை எடுத்ததா போதும். இது 3ஆவது டைம் அடித்தது. இன்னொரு தடவை போட்டாலும் கூட எடுக்கலாம் நம்ம. போதும், பால் வரத்தஞ்சி. வெறும் தண்ணியாக இருக்குங்களா? அடுத்து 4 ட்ரிப்புங்கிற 3 ட்ரிப்பு சரியாக இருக்குண்ணே, நல்லா ஓரளவுக்கு. ஆமாம். எடுத்தாச்சு. இப்போ சொல்லு. பாலை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த சக்கை அவ்வளோதான். இது பால் இன்னும் வராது. எடுத்தாலும் இன்னும் ரவுண்ட் எடுக்கலாம், ஆனால் தண்ணியாக இருக்கும். போதும் நமக்கு. அதனால் இந்த பால் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஒரு வடிகட்டி வச்சு இந்த இதெல்லாம் அப்படியே வடிகட்டி கட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து இவ்வளோ கசட்டு இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு அந்த டஸ்டெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் இந்த இவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதுக்கு தான் இந்த வடிகட்டிட்டோம்னா இதில் எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். சின்ன சின்ன துகள்கள் கூட இல்லாமல் ஏற்றி. இப்போ சொல்லு. இப்போ வந்து இதை அடுப்பில் வைக்க போகிறேன். நல்லா அப்படி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் ஏற்றி வச்சுக்குவோம். இது வந்து பால் மாதிரியே பொங்கும், அதனால் பார்த்துக்கணும். அடுப்பில் வச்சு விட்டுட்டு இது நல்லா சூடேறி பொங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பாகு காய்ச்சணும், வெள்ளைப்பாகு காய்ச்சணும். அப்புறம் வந்து இந்த தேங்காய் பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். சும்மா இந்த ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும். பச்சரிசி ஒரு இதில் வந்து 1/2 மூடி தேங்காய் போட போகிறேன். போட்டு இதை ஒரு ஏலக்காய், சுக்கு எல்லாம் போட்டு இது 2 அரைச்சி வச்சுக்கணும். வெள்ளைப்பாகு எடுத்துக்கிறணும். இப்போ வந்து அதை பால் அங்கே ஊற்றி வச்சுருக்கோமா, இது வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வெல்லம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் அப்படி பாகு எடுக்க வேண்டியதில்லை. நான் வந்து வெள்ளங்கிறனால மண் இன்னும் எது இருக்குன்றதுக்காக பாகு எடுக்கிறேன். 200 கிராம் இருக்கும் அந்த இது. இது அடுப்பில் வச்சு இந்த மாதிரி காட்டணுமா? அடுப்பில் வச்சு காய்ச்சற மாதிரி காய்ச்சினா பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியதில்லை. அதாவது தண்ணியாக இருந்தது நல்லா வெள்ளம் பூரம் கரைஞ்சி நல்லா தண்ணியாயிரும். தண்ணி பாகு. ஏன்னா நம்ம வந்து பாகு பதம்லாம் இதுக்கு கிடையாது, சும்மா கரைக்கிறோம். அந்த டஸ்ட் இல்லாமல் இருக்க அப்புறமா வடிகட்டி அதில் வடிகட்டி தேங்காய் பால் இது பருத்தி பாலோட சேர்த்துக்கணும். சரி சரி, அதுக்காக காய்ச்சணும். சரி சரி. ஏன்னா ஒவ்வொன்றில் கல் மண் இருக்கும் ஒவ்வொரு வெள்ளங்கள்ல, அதுக்கோசரம். அப்படி இல்லாத வெள்ளம்னா அவங்க டைரெக்டாகவே அதில் சேர்த்துக்கலாம். சரி சரி. நாட்டு சக்கரைனா நம்ம நேரடியாக சேர்த்துக்கலாம், தூசி இருக்காதுன்னு சொல்லி. சரி சரி சரி.
கரைஞ்சி இப்போ நல்ல அந்த வெல்லம் பூரா கரைஞ்சி பாகு மாதிரி மாறிடுச்சுல, பாகாயிடுச்சு. தண்ணி வச்சு இப்போ நம்ம அடுப்பு அமுத்திட்டு இறக்கிக்கலாம். ஆமாம், அது அடுப்பு வச்சு இந்த இங்கே இது பொங்குது பாருங்க. அந்த பருத்தி பால் வந்து நம்ம பால் காய்ச்சுற மாதிரி பொங்குது இல்லையா? ஆமாம், இது பொங்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை இல்லை, பொங்கி சிம்மில் வச்சுட்டு அதுங்களே இந்த இதை அரைக்கணும். இது பச்சரிசியும் அரைச்சி தேங்காயும் அது பொங்கி நல்லா காமிங்க, பொங்குறத காமிங்க. பொங்குது, பால் மாதிரி நல்லா பொங்குது. பால் மாதிரி அப்படியே பொங்கும். அது சிம்மில் வச்சுட்டு அது இதாக காமி நல்லா பொங்குது. இந்த மாதிரி பொங்கும். சொல்லு. அது அடுப்பில் அங்கே இருக்கட்டும். அதுங்களே இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி தேங்காய் ஒரு அரை முடி இருங்க வேறு. நான் வந்து இந்த இதாக இருந்துச்சா இதில் 1/4 முடி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது தான். அதனால் அதை போட்டுக்கலாம். இதோட இந்த ஏலக்காய், அதோட ஏலக்காய் 2. இங்கே வந்து பொடியாக இருந்தால் பொடியாக சேர்த்துக்கோங்க. சுக்கு வந்து நான் பொடியாக வச்சுருக்கனால சுக்கை பொடியாக போட்டுக்கிறேன். ஏலக்காய் மட்டும் இதில் போட்டு அரைக்கிறேன். அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தள்ளுங்க அதில். இதை வந்து இந்த பாலோட காய்ச்சணும். அந்த அடுப்பில் வேணாம். இதை போட்டுட்டு இந்த ஜாரையும் கழுவி தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி போட்டு போயிடும். அந்த பச்சரிசியும் தேங்காயும் போட்டிருக்கோமா, அது வந்து கட்டி போட்டுரும். அந்த ஜாரை கழுவி அந்த ஜார் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த அப்படியே கெட்டியாக நம்ம அரிசியும் தேங்காயும் போட்டோமா, அந்த அரிசி வந்து வேகணும். அந்த இது அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அந்த அரிசி வெந்துடும். அரைச்சி போட்டோம் பார்த்திங்களா, தேங்காய் அரிசியும் அது கொஞ்சம் வேகணும். அதுக்காக போட்டோம். 2 கொதி வந்துச்சுன்னா இந்த சமயத்தில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் வெள்ளைப்பாகுன்னா இந்த சூட்டோட ஊற்றணுமா தெரிஞ்சிடும் இது, அதனால நான் சேர்க்காமல் இருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் நான் வெள்ளைப்பாகு சேர்ப்பேன். இப்போ அதை இதோட அமர்த்திக்கலாம். இங்கே இந்த சமயத்தில் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அமர்த்திட்டிங்கன்னா தேங்காய் இது ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதில் வெள்ளைப்பாகை ஊற்றுறேன். வெள்ளைப்பாகு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றணும், அது தெரிஞ்சிரும் அப்படிங்கிறக்காக நான் இப்போ ஊற்றுறேன். இந்த வெல்லம் நல்லா சுத்தமாக தான் இருந்திருக்கு. இதை வந்து இப்போ பாலை வந்து நல்லா ஆற வச்சாச்சு இல்லையா? ஆமாம், காய்ச்சி 10 நிமிஷம் இருக்குமா? 10 நிமிஷம் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு ஓரளவுக்கு. நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் தேங்காய் பால் இது வெள்ளைப்பாகு ஊற்றி இப்போ கிண்டுறோம். அப்போ பால் தெரியாமல் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டோம். ஆமாம், கடையில் எல்லாம் விற்கிறது மஞ்சள் கலராக இருக்குமா, மேலால் தேங்காய் பூ தூக்கியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் எந்த கலராக இருக்குது? அது வந்து ஒவ்வொரு வெள்ளத்தை பொறுத்து இருக்கும். நம்ம வந்து இந்த வெள்ளம் வந்து டார்க் கலராக இருந்ததா, அவங்க வந்து மஞ்சள் வெள்ளமாக இருந்தால் இது பாகு வெள்ளம், அதனால இந்த வெள்ளம் இந்த பாகு கலராக இருக்குது. இன்னும் மேலே தேங்காய் பூ போடணுமா? வேண்டாம், நம்ம அரைச்சி போட்டோம். அரைச்சாச்சுல்ல. ஆமாம், நம்ம அரைச்சி போட்டதுனால தேங்காய் பூ போட வேண்டாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அப்போ இது சுவையான பருத்தி பால் ரெடி. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெது சூட்டோட சாப்பிட்லாம். ஓகே, சூடான பருத்தி பால் ரெடி. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது காலையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.